Hi guys, நான் திரும்ப welcome to Arabidia. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் 1 தட் இஸ் லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கலப்பலாம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பிரேஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டைஜஷன் ரெஸ்பிரேஷன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நடக்கிற ரெண்டு மேஜரான விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா எந்தெந்த விஷயம் நம்ம உடம்புல இருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ 5.4.1 டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we have seen in previous section that blood transports food, oxygen and waste materials in our body. In class 10 we learned about blood being a fluid connective tissue. Blood consists of fluid medium called plasma in which the cells are suspended. Plasma transports food, carbon dioxide and nitrogenous waste in dissolved form. Oxygen is carried by the red blood corpuscles. Many other substances like salts and are also transported by the blood. We thus need a pumping organ to push blood around the body, a network of tubes to reach all the tissues and a system in place to ensure that network can be repaired if damaged. ஸோ பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டு, ஆக்சிஜன், வேஸ்ட் மெட்டீரியல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பிளட்டு தான். ஸோ இந்த பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் மீடியம் இருக்குது. அந்த நம்ம பிளட்டுன்னு சொல்கிறப்ப வெறும் பிளட்டுனா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் மட்டும் இருக்கும்னு தெரியாது. ஸோ சின்ன சின்ன செல்ஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சஸ்பெண்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளூயிட் மீடியமில் வந்து இந்த மாதிரி வந்து ரெட் பிளட் காப்சூல்ஸ் இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், ஆர்பிசிஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனஸ் வேஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து டிசால்வ்டு ஃபார்மில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளட் கார்பஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேரி ஆகும். அதே மெனி அதர் சப்ஸ்டன்ஸ், ஸோ சால்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டால் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை வந்து வேறு ஒரு இடத்துக்காக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு பம்பிங் ஆர்கன் தேவை. ஸோ எப்படி வந்து பிளட்டால் தானாக வந்து மூவ் பண்ண முடியாது. ஆர்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கோமோஷனுக்கு எந்த ஒரு ஆர்கனும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமீபான்னு இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட சுடப்பொடிய மூலமாக மூவ் ஆகும். அதுவே வேறு ஏதாவது ஒரு அனிமல் இருக்குன்னா நம்ம வந்து காலால் மூவ், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்பிசியால் வந்து பார்த்திங்கன்னா தானாக மூவ் ஆக முடியாது. ஸோ அது எப்படி மூவ் ஆகும் நம்ம அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பம்பிங் ஆர்கான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ அதனால் நமக்கு ஒரு பம்பிங் ஆர்கன் தேவைப்படும். ஒரு நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் டு ரீச் ஆல் த டிஷ்யூஸ் அண்ட் சிஸ்டம் இன் பிளேஸ் டு என்ஷோர் தட் திஸ் நெட்வொர்க் கேன் பி ரிப்பேர்ட் இஃப் டேமேஜ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ்னால் எதுவும் இல்லை, நம்ம நர்வ்ஸ் தான். ஸோ நர்வ்ஸ்ன்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயின்ஸ், ஆர்டரிஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸுக்குள்ள ஹார்ட் வந்து எப்படி போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட், ஸோ இதை வந்து நம்மளோட பம்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு மஸ்குலரான ஆர்கான். இது வந்து நம்மளோட கையை வந்து நம்ம மூடணும்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் இருக்கும். ஸோ உங்களோட ஃபிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மூடி பார்த்திங்க, அதாவது யாராவது வந்து பார்த்திங்கன்னா குத்துற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரிஸ்ட்டு மேலே இருக்கிற உங்கள் கை மட்டும் தான், உங்கள் ஃபிஸ்ட்டு சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் இருக்கும். Because both oxygen and carbon dioxide has to be transported by the blood, the heart has different chambers to prevent the oxygenated blood from mixing with the blood containing carbon dioxide. இப்போது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பிளட் இருக்குன்னா அது வந்து ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரிச் பிளட்டும் இருக்கும், அதே கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டும் இருக்கும். ஸோ இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். நம்மளோட லங்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதனால் ஹார்ட்லேருந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா லங்ஸுக்கு வந்து ரத்தம் போகும், லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு திரும்ப ஒரு ரத்தம் வரும். ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போகிற ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிச்சாக இருக்கும். ஏன்னா அந்த ஹார்ட்லேருந்து வர அதாவது லங்ஸுக்கு போகிற ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பாடியில் வந்து சர்க்குலேட் ஆகி வந்து இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லேருந்து வர்ற ரத்தம், ஸோ அதாவது லங்ஸ்லேருந்து வர்ற ரத்தம் வந்து ஆக்சிஜன் ரிச்சாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா அது அந்த லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பாடிக்கு வந்து போகும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் நம்மளோட ஹார்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் இருக்கும். The carbon dioxide rich blood has to reach the lungs for carbon dioxide to be removed and oxygenated blood from the lungs has to be brought back to the heart. ஸோ இதான் வந்து நமக்கு சொன்ன ப்ராசஸ் தான். The oxygenated blood is taken
தென் பம்ப்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. ஸோ ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுவாங்க. So oxygenated blood from the lungs come to the thin-walled upper chamber of the heart on the left atrium. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிச் பிளட். ஸோ அது எங்கேருந்து வரும், லங்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஆட்ரியமில் வருது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான அப்பர் வால்டு சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுவே லெஃப்ட் ஆட்ரியம்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் ஆட்ரியம் ரிலாக்ஸஸ் when it's collecting the blood. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் விரியும். ஸோ விரியிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா when contractா the next chamber வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுறப்போ the blood வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். when the body the muscular left ventricle contracts in its turn, the blood is pumped out of the chamber on the right. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுருங்குறப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாடியிலேருந்து அப்பர் சேம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும், ரைட் சேம்பருக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆட்ரியம்க்கு. ஸோ அதுவே அது ரிலாக்ஸ் ஆகுறப்போ ஆஸ் அ ரைட் ஆட்ரியம் கான்ட்ராக்ட்ஸ் த கரஸ்பாண்டிங் லோவர் சேம்பர், த ரைட் வென்ட்ரிக்கல் dilates. This transfer blood to the right ventricle, which in turn pumps it into the lungs for oxidation. Since ventricle have to pump blood into various organs, they have thick muscular walls than atria does. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிக்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நமக்கு வந்து டைப் ஆஃப் இது பிளட் வெசல்ஸ். ஸோ இதுவுமே எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறப்போ இதை எடுத்துக்கிட்டு போகும். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு திக் வால்ஸ் வச்சுருக்கோம். அதே ஆர்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். வால்ஸ் ensure the blood does not flow backwards when the artery or ventricle contract. ஸோ வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வால்ஸ் வந்து எதுக்குன்னா பிளட் வந்து பின்னாடி திரும்பி போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.